அந்த உப்பு ஜாடி பக்கத்துல இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பேர் வந்து ஆமாங்க தெரியாம வச்சுட்டேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ உப்பு ஜாடிக்குள்ள என்ன வச்சா நல்லது, அது இப்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கும் அந்த டவுட் கிளியர் ஆகணும் மேம், சொல்லுங்க. வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் நிறையறதுக்கு உப்பு ஜாடிக்குள்ள கண்டிப்பா இந்த பொருட்களை வைங்க, மறக்காம வைங்க. போதே பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டே கொட்டுவாங்க. நல்லா நிறைஞ்சி இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் நான் சொல்றேன். அதாவது கல்லுப்பு ஜாடி நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா, முதல்ல ஒரு சிவப்பு நிறத்துல கிளாத், காட்டன் கிளாத் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நல்ல நாள் பார்த்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல செய்யலாம். வீட்டுல இது நம்ம செய்யும் போது செய்யறவங்க மட்டும் ஒரு இருந்தா போதும், வீட்டுல யாரு கண்ணிலையும் படாம தான் சீக்கிரட்டா வைப்பாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நான் என்ன சொல்லணும், ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. பட் டைம் இல்லை, நானே நிறைய பேசுகிறேன் அப்படின்றது ஆயிடுச்சு. அதாவது நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். இங்கே வந்து ஒரு அம்மா பொண்ணை இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அந்த பொண்ணு வந்து எங்கள் மேம்கிட்ட வீடியோ பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பார்த்து, அது ரொம்ப ஒரு முடியாத சூழ்நிலையில் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. டாக்டரெல்லாம் முடியாது, அப்படி இது பார்க்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டை எங்கள் நித்யா மேம் வந்து குணமாக்கி, அது அவங்க வந்து நான் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க பேசவே இல்லை, அழுதுட்டாங்க. அதாவது அவ்வளோ ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. அதை விட அவங்க அம்மா பயங்கரமாக அழுதாங்க. அது இன்றைக்கி எனக்கு நினைவில் இருக்குது, அப்படியே இருக்காது, அந்த அப்படியே பதிஞ்சிருக்கேன் என் மனசில். அந்தளவுக்கு வந்து என் பொண்ணை இன்றைக்கி குணமாக்கி, இன்றைக்கி என் பொண்ணு நடக்கிறா, அவளே சாப்பிட்றா, அவளே டாய்லெட்டில் உட்கார்றா. நான் தான் அவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என் குழந்தைய எல்லாமே பண்ணிக்கிறா. குழந்தைன்னா பெரிய பொண்ணுங்க, 30 வயசு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வந்து குணமாக்கி இன்றைக்கி அவ்வளோ ஆரோக்கியமாக்கியிருக்காங்கன்னா என்ன சொல்கிறது எங்கள் நித்யா மேம்கிட்ட. இங்கே வந்தாலே குணமாயிடுவாங்க, அதுதாங்க இங்கே பெரிய விஷயமே. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது ப்ரெஷரு, எவ்வளோ சுகர் இருக்குது, என்னென்ன பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு என்ன வைத்தியம், அதுக்கு என்ன மெடிசன், அதுக்கு என்ன கோவில், எல்லாமே சொல்லி குணமாக்குற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அப்படி ஒரு சின்சியர் எங்கள் டாக்டர் வந்து, எங்கள் நித்யா மேம் வந்து. நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது உப்பு ஜாடி பக்கத்தில் என்னென்ன வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம். அவ்வளோ கமெண்ட்ஸு. இப்படியா, ஆமாங்க நான் அதை வச்சுருந்தேன், இது இப்போவே நான் எடுத்துடுறேன், இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு, இப்போ எனக்கு நல்லா இருக்கேன், அந்த உப்பு ஜாடி பக்கத்தில் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே அவ்வளோ எங்களுக்கு ஹாப்பி. இப்போது உப்பு ஜாடிக்குள்ளே என்ன வச்சா அந்த பணம் தங்கும் இல்லையா, நமக்கு ரொம்ப முக்கியம் பணம். சில பேருக்கு நிறைய சம்பாரிச்சிட்டே இருப்பாங்க, பணம் கையில் நிற்காது, தங்காமல் போயிடும். தங்கிறதுக்கான ஒரு வழிகள் இருக்கான். என்ன தான் அந்த உப்பு ஜாடிக்குள்ளே வைக்கணும், அதை கேட்போம்மா மேம் கிட்ட. வாங்க, உங்களை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். நிறைய நம்ம இப்போ டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் மேம். அந்த உப்பு ஜாடி பக்கத்தில் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸு, அவ்வளோ பேர் வந்து ஆமாங்க தெரியாமல் வச்சுட்டேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ உப்பு ஜாடிக்குள்ளே என்ன வச்சா நல்லது, அது இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கும் அந்த டவுட்டு கிளியர் ஆகணும் மேம், சொல்லுங்க. உப்பு அப்படின்னு சொல்றது நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா, கல்லுப்பு. ஆமா, உடலுக்கு அவ்வளவு நல்லது, ஆரோக்கியத்திற்கான விஷயங்கள் அதுக்குள்ள நிறைய இருக்கு. தெய்வ அம்சம் பொருந்தியது, மகாலட்சுமி தாயாரோட ரூபமாகவே இருக்கிறது கல்லுப்பு தான். அவர்கள் வந்து கடல்ல இருந்து தான் வந்தாங்க. அதே மாதிரி கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமிர்தம், ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா கல்லுப்பு தான். மகாலட்சுமி தாயாரோட அம்சமா தான் நம்ம அதை பார்த்துட்டு வரோம். ஆமா, சித்த மருத்துவத்துல நிறைய விஷயங்களுக்கு சித்தர்கள் உப்பு சொல்லியிருக்காங்க. வாத நோய்களை விரட்டுவதற்கு, தோல் நோய்களை விரட்டுவதற்கு, இரத்த கட்டு நீங்குவதற்கு, இதுல இருந்து தைலம் செய்யறதுல வரைக்கும் சில மருந்துகளை பதப்படுத்துவதற்கும் உப்பு.
ஓ! நிறைய விஷயங்களை இதுல சொல்லியிருக்காங்க. ம். அதே மாதிரி நம்ம வீட்ல உப்பு நிறைஞ்சிருக்கணும். எப்போதும் நிறைஞ்சிருந்துச்சுன்னா ஆமா. செல்வம் நிறைஞ்சிருக்கும். ம். இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்ரெட்டா ஒரு விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ம். இப்ப காலப்போக்குல நம்ம அது எல்லாமே மறந்துட்டோம். ம். கல்லுப்பு வீட்ல பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கல்லுப்பு ஜாடிய நம்ம எப்படி வைக்கணும்? அது பக்கத்துல என்னென்ன பொருட்கள் வைக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஆமா. ஜாடி ஜாடிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பொருள் வைக்கிறேன். ம். அது என்னென்ன? அதாவது இந்த நவகிரக தோஷம் எதுவாக இருந்தாலும், முக்கியமா ராகு, கேது. இதனால சில இடர்பாடுகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். இல்ல நம்ம நவகிரக தோஷம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா இத நம்ம செய்யணும். ம். வீட்ல செல்வம், ஆரோக்கியம் நிறையறதுக்கு உப்பு ஜாடிக்குள்ள கண்டிப்பா இந்த பொருட்களை வைங்க. மறக்காம வைங்க. நமக்கு சகல செல்வங்களும் சேரும். இப்ப பொதுவா உப்பு ஜாடினா சின்ன சின்ன ஜாடியோ, சின்ன சின்ன கண்ணாடி பாத்திரத்திலயோ அப்படி வச்சிருக்கோம். அப்படி இல்ல. ம். நல்லா கொஞ்சம் பெருசா தான் நம்ம வைக்கணும். ம். ஒரு 1 கிலோக்கு மேல உப்பு அதுல நிறையிற மாதிரி நம்ம பீங்கான் பாத்திரமோ, கண்ணாடி பாத்திரமோ, மண்ணாலான பாத்திரமோ வச்சு அதுல நம்ம உப்பு கொட்டி வைக்கலாம். ம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல உப்பு ஜாடி கிளீன் பண்ணக்கூடாது. ஆமா. கரெக்ட். முன்னாடி நாளே நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வந்து உப்பு நல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி கொட்டி வைக்கிறது செல்வம் அந்த அளவுக்கு நிறையும். அது கொட்டும் போதே பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டே கொட்டுவாங்க. நல்லா நிறைஞ்சி இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் நான் சொல்றேன். அதாவது கல்லுப்பு ஜாடி நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா? முதல்ல ஒரு சிவப்பு நிறத்துல காட்டன் கிளாத் நம்ம எடுத்துக்கணும். இதுல என்னென்ன 2 பொருள் முக்கியமான பொருள் வைக்க போறோம். முதல் பொருள் கொட்டைப்பாக்கு. நல்ல உருண்டையா இருக்கும் பாத்தீங்களா? அந்த கொட்டைப்பாக்கு வைக்கணும். இந்த களிப்பாக்கு வைக்க வேண்டாம். ஆமா. முழு உருண்டையாகவே விக்குது மேம். கொட்டைப்பாக்கு நல்ல யாகங்கள்ல, ஹோமங்கள்ல எல்லாம் இது தட்டுல அப்படியே நமக்கு கொட்டுவாங்க. அதான் போடுவாங்க. அந்த அளவுக்கு அதுல சக்திகள் நிறைஞ்சிருக்கு. 9 கொட்டைப்பாக்கு வாங்கும். ஒரு நல்ல நாள் பார்த்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல செய்யலாம். வீட்டுல இது நம்ம செய்யும் போது செய்யறவங்க மட்டும் ஒரு இருந்தா போதும். வீட்டுல யார் கண்ணிலையும் படாம தான் சீக்கிரட்டா வைப்பாங்க. யார் கண்ணிலையும் படம் நல்லா வேண்டிக்கிட்டு அந்த கொட்டைப்பாக்கு வாஷ் பண்ணிட்டு கிளீனா வாஷ் பண்ணிட்டு அதுல ஈரத்தன்மை இல்லாம நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து மஞ்சள் குங்குமம் லைட்டா வச்சுட்டு 9 கொட்டைப்பாக்கு அந்த சிவப்பு நிற துணியில வச்சிடணும். அதுக்கு அடுத்தது ஒரு 5 ரூபாய் காயின், 5 ரூபாய் 2வது பொருள் வந்து 5 ரூபாய் காயின் வச்சுட்டு அதுலயுமே நாணயம் எடுத்துட்டு அதுலயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இதை மூட்டையாக நல்லா கட்டிட்டு உப்பு ஜாடிக்கு அடியில இதை வச்சுட்டு அதுக்கு மேல நல்லா வேண்டிக்கிட்டு இந்த முடிச்ச உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம உப்பு கொட்டிட்டு வைக்கணும். உப்பு நல்லா கொட்டிட்டு அதை வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். ஸோ சமையல் அறையில் எந்த இடத்துல வைக்கிறோமோ ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த உப்பை வந்து நம்ம நிறைஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உப்பு அப்படின்னு சொல்றது எவ்வளோக்கு எவ்வளோ நிறைஞ்சிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டில் செல்வம் சேரும். அப்போ வீட்டில் வந்து நம்ம வீட்டில் அம்மா தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. யாருக்கு என்ன தோஷம் இருந்தாலும் வீடு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும்னாலும் இதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். இது வந்து குறிப்பிட்ட ஒரு 48 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கொட்டைப்பாக்கை எடுத்து நீர்நிலைகள்ல போட்டுட்டு திரும்பவும் வேற கொட்டைப்பாக்கு வாங்கி வச்சு நம்ம மாத்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதாவது இறைவனை நமக்குள்ள வச்சுக்க கூடிய சில விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்தது. இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக மாற்றம் நிகழும். ஒரு நல்ல விஷயம் வீட்டுல நடக்கும். ஏன் நமக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு தெரியுதா? இப்போ நிறைய டிப்ஸ் எல்லாம் ஈஸியா கொடுத்துறீங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணி செம்மையா இருக்கும். நீங்க டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், பணம் வந்துடுச்சு அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மேம். சின்ன டிப்ஸ் இது, ஆனா அது எவ்வளோ, அதனால தான் மேம் நம்ம வீடியோ எல்லாரும் நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு அழகான ஒரு டிப்ஸ் சொன்னாங்க எங்க மேம், எங்க நித்யா மேம். ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு ரொம்ப முக்கியங்க பணம். தனலக்ஷ்மி ரொம்ப முக்கியம். ஒரு லக்ஷ்மி உள்ளே வந்தால் எல்லா லக்ஷ்மியும் உள்ளே வந்துடுவாங்க. அதை விட பணம் தங்கிறதுக்கு தான் அந்த வழிகள். அதனால் எல்லார் வீட்லேயும் உப்பு ஜாடி கண்டிப்பாக இருக்குது. அது என்ன மூட்டை சொன்னாங்க உள்ளே போடணுன்றதை ஃபுல் வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். பணத்தை தக்க வச்சு சந்தோஷமாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேர்லேயே வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நேரில் வந்து உங்கள் நாடி பிடிச்சி பார்த்து அழகாக உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை அழகாக குணமாக்கி
சித்தர் வழிபாடு இங்கே ஜாஸ்தி. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இங்கே வந்தால் பாசிட்டிவான இடம், சீக்கிரமாக குணமாயிடுவீங்கன்றது தான். தேங்க்யூ.